உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. டிசம்பர் 31க்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆல்மோஸ்ட் நியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டால் அதை ஜெயிக்கலாம், எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள், முக்கியமாக யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போன்ற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 31க்குள்ள என்னென்ன நடக்க போகுது? இருக்கவே இருக்கு இன்னும் 40 நாள் தான். இந்த 40 நாளுக்குள்ள நம்மளுடைய இலக்கை அடைய வேண்டும். எப்படி இலக்கை அடைய போறோம்? பாயிண்ட் நம்பர் 1 அதான். எப்படி இலக்கை அடைய போறோம், இலக்கை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். டிசம்பர் 31க்குள் முக்கியமான விஷயமாக இந்த குரு பெயர்ச்சி வருகிறதே. 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி இதெல்லாம் பண்றார். இந்த 4ஆம் இடத்து குரு பகவான் அடுத்து 3ஆம் இடத்திற்கு செல்லுகிறார் டிசம்பர் 21. அதை விட்டுருங்க, கடைசி லாஸ்ட் 9 days. இப்போ 4 இருக்கின்ற குரு பகவான் என்ன தரார்? கார் வாங்குறதுக்கு இமீடியட்லி அவைலபிளா இருக்கார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. காரு, வீடு, மனை சம்பந்தப்பட்ட போக்கஸை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்து குரு பகவான் இந்த இடத்துல பின்னாடி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்ப? நவம்பர் 28க்கு அப்புறம். வக்ரமான சனி 7 சனியா இருந்தார். 12ஆம் இடத்துல இருந்து உயிரை வாங்கிட்டு இருந்தார். தூக்கத்தை கெடுத்தார், நிம்மதியை கெடுத்தார், எல்லாம் பண்ணார். 12ஆம் இடத்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது பணத்தை எங்கேயாவது வெளியே கொடுக்குறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையா யோசிச்சு கொடுங்க. டிசம்பர் 31க்குள்ள பணத்தை கொடுக்கறத நீங்க பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பணத்தை கொடுக்கறத அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவு கூட நல்லது. 12ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு எதை பார்க்கிறாருன்னு பார்க்கணும். 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் அடுத்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன் அடைக்க பார்க்குறீங்க. ஸோ அப்போ டிரைவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கார் வாங்கிடுங்க, அல்லது பெரும்பாலும் இந்த கடனை சிறுக 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 இந்த கடனை அடைச்சு முடிங்க. உங்க கடன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. 6ஆம் இடத்து புதனை இந்த 12ஆம் இடத்து சனி பார்க்கும் பொழுது கடனை அடைத்து விடுங்கள். பார்க்கும்போது பிரம்மாண்டமா தெரியுற எத்தனையோ கடன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாத நான் பார்த்துருக்கேன். நண்பர்களே, வாழ்க்கையில நாம் எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அது நடந்துரும். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற இந்த நேரத்திலே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதான் சொன்னேன். இதுவும் பாருங்க, 8ன்னா சொத்து, சொத்து அசட்ஸ், வழக்கு, இது எல்லாமே 8ஆம் இடம். 8ஐ குரு பார்க்கும் பொழுது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல நேரம் வருகிறது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நேரம். புதிய சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னா 8ஆம் இடம் என்பது வழக்கு தீர்வதற்கான வழி. இந்த டிசம்பர் 31க்குள்ள உங்களை எலிஜிபிள் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் சின்ன சின்ன லோன்லாம் வச்சிருப்பீங்க. அதனாலேயே எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாகுது சார், அதனாலே எனக்கு சாங்ஷன் இது கம்மியாகுது என்றால் என்ன பண்ணணும்? நீங்க அந்த உங்களுடைய சிபில் ஸ்கோர் அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேங்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், ஐடிஆர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் ஐடிஆர் பண்ணி முடிங்க. எதுவும் நடந்து விடாது நண்பர்களே, ஒன்றுமே நடந்து விடாது. நீங்கள் இயங்க தொடங்கும் வரை எதுவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் 4ஆம் இடத்து குரு பகவானுமாக சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்றார்? டக்கு 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 டக்குன்னு இந்த வேலையை முடிக்கிறார். 4ஆம் இடத்து குரு பகவான் அசட்ஸ் வாங்குற வேலையை பண்றார். எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் வாங்கி அதை ஃபோக்கஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருங்க, ஹவுசிங்களோட மூவ் பண்ணிருங்க, மிச்ச கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த நேரத்துல இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பொன்னான நேரம். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம். ஸ்டார்ட் அப் பிசினஸ் மிக அற்புதமான நேரம். அப்போ ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். 2வது விஷயம், சனி பகவானே 10ஆம் பார்வையா 9ஆம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பத்துறாரு. இப்போ அதிர்ஷ்டமும் உழைப்பும் கூடி வருகையிலே புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருங்க. இப்ப ஆரம்பிச்சு ஒரு சோதனை ஓட்டம் ஓட்டி விடுங்க. டிசம்பர் ஃபுல்லா ஒரு சோதனை ஓட்டம் ஓடிட்டோம். நல்லபடியா ரிசல்ட் வந்தா, ஒத்து வந்தா ஜனவரியில பார்ப்போம், இல்லைன்னா வேண்டாம். இந்த 30 நாட்களுக்குள் இதெல்லாம் தான் நீங்க பண்ணணும். உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அதான் நான் சொல்ல வர வார்த்தை. எவ்வளவு கூட உங்களை நீங்க ஸ்ட்ராங்னஸ் பண்ணிக்கிறீங்க. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், 4ஆம் இடம் என்பது மேன்மை, 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி. அந்த இடத்துல குரு பகவான் வரும்போது உயர்கல்வியை தரார், உயர் பதவியை தரார். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல இருந்து
தாயாருடைய உடல்நிலையை சரி பண்றார். நற்கீர்த்தி வர மாதிரி இது வரைக்கும் எனக்கு லோன்னால நான் பட்ட அவமானமும் கஷ்டமும் 1-2 கிடையாது, இதெல்லாம் பண்ணிடுறார். பல பேர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும் சார், இந்த நோய்க்கு சரியாயிருன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க, ஆனால் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எழுதி வச்சுக்கோங்க, 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில் நீங்கள் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போகலாம். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நிச்சயம் போகலாம். 8ஐ குரு பார்க்கிறார், அடுத்து குரு 12ஐ பார்க்கிறார். 12ஆம் இடமாகப்பட்ட எதை பார்த்துடுறார்? அயன சயன ஸ்தானத்தை பார்க்குறார். இன்ப சுற்றுலா, இந்த வருடத்தினுடைய எண்டில் இன்ப சுற்றுலா போக போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மேஷராசிக்காரர்கள் ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன், பழைய கடன்களை அடைச்சிருங்க, உங்களுடைய ஐடிஆர் இருந்தால் ஃபைல் பண்ணி முடிங்க, உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் வெற்றியின் முதல் படி. இந்த டிசம்பர் 31க்குள்ள நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும்? முக்கியமான விஷயமே அதான். என்ன காரணம்? அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்கு நண்பர்களே? மிக முக்கியமான விஷயம் எல்லாம் இதில் தான் அடங்கி இருக்கு. காரணம் என்னவென்றால், குரு பகவான் இந்த டிசம்பர் 21 வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் 21ஆம் தேதி. அவர் மீண்டும் மிதுனத்துக்கு வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்துவிடும். காரணம், அது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு ஆயிட்டார். பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நவம்பர் 28ஆம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். நவம்பர் 28க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். எப்படி? வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகுதான் நடக்கிறது. ஏன்னா சனியும் பேக் டு ஹோம் வந்துட்டாரு, குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் டு ஹோம் வந்துட்டாரு. ஸோ அப்போ இந்த 2 விஷயமும், இதுல முக்கியமான விஷயமே 4 கிரகங்கள், செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு, சுக்கிரனோடு, சூரியனோடு, புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள். இந்த எல்லாரும் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி, 4 பேர் இருந்தா என்ன ஆகும்? அப்படியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16-17 தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சுங்க. எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வரும்போது என்ன ஆகும்? தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். இங்க 4 பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த 4 பேர் அள்ளித்தர போறாங்க. அப்ப டிசம்பர் 31க்குள்ள இந்த 4 கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும், குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும், சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதுமாக இத்தனை முக்கிய விஷயங்களை இது தாங்கி இருக்கிறது. இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற எதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்துல பெரிய ப்ராப்ளமே. நான் போயிட்டே இருந்தேன், திடீர்னு எதையும் ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கூட்டு போயிட்டான். ஒரே ரூட்ல போகணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.